கவிஞர் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வரும் நபர் கண்ணதாசன் தான். இவருடைய ஒவ்வொரு பாடலும் சிற்பி சிற்பத்தை செதுக்கியது போல இருக்கும். நம் மனதில் அப்படியே பதிந்துவிடும். இவரின் பாடல் வரிகள் என்றும் அழியாத ரகசியத்தை தன்னுள் அடக்கியவை. பல படங்களில் இவர் நடித்தும் உள்ளார். சுமார் 4500 படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார். 6 படங்களை தயாரித்திருக்கிறார். ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். யாராவது தனக்குத்தானே இரங்கற்பா எழுதுவார்களா? எழுதிய முதல் நபர், தனக்காகவே இரங்கற்பா எழுதிய முதல் நபர் இவர்தான். இப்படி பன்முகத் திறமை கொண்ட பல புகழுக்கும் பெருமைக்கும் பெயர் போன கவிச்சக்கரவர்த்தி கண்ணதாசன் ரஜினியின் படம் ஒன்றுக்கு அரை தூக்கத்தில் எழுதி கொடுத்தார். இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். அபூர்வ ராகங்கள் படம் யாராலும் மறக்க முடியாது. முக்கிய காரணம், ரஜினி அதில் வில்லன் கதாபாத்திரம். அதே படத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி, ஸ்ரீவித்யா ஆகியோரும் நடித்தார்கள். படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன். கேட்கவா வேண்டும்? வரிகள் கண்ணதாசன், இசை எம்.எஸ். விஸ்வநாதன், இயக்குனர் பாலச்சந்தர். படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டிலேயே பாலச்சந்தர், எம்.எஸ். விஸ்வநாதன் இருவருக்கும் படத்தின் பாடலுக்கான கலந்துரையாடல். அப்போது கமலஹாசன் உடன் இருக்கிறார். இயக்குனர் சொன்னாராம், பாடலுக்கான ஒத்திகையை பார்த்துடலாமா என்றவுடன் எம்எஸ்வி, நாளை வச்சுக்கலாமே. ஏன், என்ன காரணம்? இல்லை, கண்ணதாசன்கிட்டருந்து பாடல் வரி வரல. வந்ததே கோபம் பாலச்சந்தருக்கு. எவ்வளோ பெரிய கவிஞராக இருந்தாலும் அவரோட பாடல் வரிக்காக எத்தனை நாள் காத்திருக்கிறது? கடும் கோபம் கொண்டார். எம்.எஸ். விஸ்வநாதன் சமாதானம் செய்துவிட்டு, கவிஞர் எங்கப்பா என்று கமலிடம் கேட்க, அவர் மேல் தளத்தில் தூங்கிட்டு இருக்கார் என்று கமல் சொல்ல, கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார் பாலச்சந்தர். ரொம்ப சந்தோஷம், சரி அப்போ நானும் படப்பிடிப்பை ரத்து செஞ்சுட்டு தூங்க போகிறேன். பாலச்சந்தரின் குரலை கேட்டதுமே எழுந்த கண்ணதாசன் அவர் பேசியதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். இவரை சமாதானப்படுத்த முடியாமல் அந்த இடத்தை விட்டே கிளம்பி விட்டார் எம்.எஸ். விஸ்வநாதன். 1 மணி நேரம் கழிந்தது. ஒரு நபரை அனுப்பி, எழுந்துட்டாரான்னு பார்த்துட்டு வாயா என்று அனுப்ப, கண்ணதாசன் இல்லைங்க, ஆனால் பாடல் மட்டும் எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அந்த பேப்பரை வாங்கி பாலச்சந்திரன் கொடுத்தார். என்னத்தை எழுதியிருக்க போகிறாரு என்று எண்ணத்தில் பேப்பரை திறந்து பார்த்து பிரமித்து போய்விட்டார் பாலச்சந்தர். அந்த பேப்பரில் மொத்தம் 7 வகையான பாடல்கள். எந்த பாட்டை தேர்வு செய்கிறது, எந்த பாட்டை தவிர்க்கிறது? திக்கு முக்காடினார் பாலச்சந்தர். பின்னர் தேர்வு செய்தார் 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். பாடினார் வாணி ஜெயராம். பிரம்மாண்ட ஹிட்டு, தேசிய விருதையும் தட்டி சென்றது.